ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, புலாவ் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு ஸ்டார் அனீஸ், சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து இந்த மசாலா நல்லா குக்கார வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெஜிடபிள் சேர்த்துடலாம். நான் 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து ஒரு பரட்டிட்டு நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த காய்கறியெல்லாம் முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா இந்த காயெல்லாம் வெந்து வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 முந்திரி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்து இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த மசாலா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் காரம் தேவைன்னு நினைக்கிறவங்க இந்த மசாலா கூடயே 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.